ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்னை தேடிட்டு இருந்த நீ, என் தாய் எப்ப வருவான்னு உன் மனசுக்குள்ள ஏக்கத்தோட இருந்த. என் தாய் எனக்கு என்ன வாக்கு கொடுக்க போறாளோ அப்படின்னு காத்து இருந்த. இன்னைக்கு இந்த நேரத்துல, இந்த அமாவாசை தினத்துல உன்னை தேடி ஒரு முக்கியமான செய்திய சொல்ல வந்திருக்கேன். எனக்கும் உன் நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு தான் ஆசை. என்ன தாயே, ரொம்ப நேரமா வாக்கு அந்த தாய் கொடுக்குதே, ரொம்ப நேரமா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே, என் வேலை கெடுதேன்னு நீ நினைக்கிற. கடைசி வரைக்கும் கேளுன்னு சொல்றையே தாயேன்னு நீ நினைக்கிற. ஆனா நீ கடைசி வரைக்கும் கேட்கணும் தான். உனக்கும் சீக்கிரத்துல வாக்கு சொல்லி முடிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. உனக்கு நடக்கிற பாடுகளை 2 வரியில நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கு நடக்கிற துரோகத்தை 2 வரியில நான் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு முக்கியமான செய்தியை பத்தி உன்கிட்ட பேசியே தீரணும். ஒன்னொன்னையும் உங்ககிட்ட விளக்கி நான் சொன்னாதான் வர்ற ஆபத்திலிருந்து நீ உன்னை விளக்கி காத்துக்குவ. சின்ன பையன், நான் பார்த்து வளர்ந்தவன். என்னை விட எத்தனையோ வயசுக்கு சின்னவன் வார்த்தையால என்னை காயப்படுத்துறான். பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி என்னை காயப்படுத்திட்டானே. என் மரியாதை போச்சே. நான் எங்க போய் அழுவேன்? யார் இருக்கா எனக்குன்னு வேதனைப்படுற. உனக்கான நியாயத்தை தேடிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு நியாயத்தை கொடுக்கிற மாதிரி இங்க யாருமே இல்லை. அநியாயம்தான் உனக்கு அடுத்தடுத்து நடக்குதே ஒழிய நியாயம் இங்க யாருக்கும் எதுவும் நடக்கிறதே இல்லை. அதுவும் உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது பாரு. எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. உன் மனசுல இருக்கிற வேதனை அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா இருக்குது. சீக்கிரத்துல எல்லாம் சரியாகும். நம்பிக்கையோட இரு. அத்தனை பேத்துக்கும் நிழலா இருக்கிற ஆலமரம் வெயில்ல காயுது. எப்படி? அத்தனை பேருக்கும் நிழலா இருக்கிற ஆலமரமே வெயில்ல காயுது. அது மாதிரிதான் நீ எத்தனையோ பேத்துக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்த. இன்னைக்கு உனக்கு நல்லது நினைக்க யாருமே இல்லை. அடா அந்த பாடுபடுறாளே, அவளுக்கு போய் துணையா நிக்கலான்னு உன் கூட பிறந்தது கூட நினைக்கிறது இல்லை. பெத்த உரமும் எட்டி நிக்குது. உன் கூட பிறந்ததுக்கெல்லாம் கட்டி போட்டு பெத்தவங்களை கூட உங்ககிட்ட பேச விடுறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ நின்றுட்டு இருக்கிற. இப்போ உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஓஞ்சாங்களா? உன் எதிரி ஓஞ்சான்னு நினைக்கிறையா? இல்ல இல்ல. உன் சொந்தம் ஓஞ்சுதுன்னு நினைக்கிறையா? இல்ல. இன்னும் உனக்கு கொடுக்கத்தான் பாக்குது. அதுல அவங்களுக்கு அத்தனை சந்தோஷம். உனக்கு ஒன்னொன்னா கொடுத்து அதோட விளைவை தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஒரு ஆர்வம் அவங்க வாழ்க்கை மேல கூட இல்லை. உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு உன் வீட்டுக்குள்ள இருந்து அங்க என்ன சத்தம் வரும், அவங்க செஞ்சதோட பலன் கிடைக்குதான்னு உத்து 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 பார்த்துட்டு இருக்கிறாங்க. உத்து 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 உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் இருக்காத. உன்னை கவனிக்கிறது இல்லை. நீ உன்னை கவனிக்கிறதே இல்லை. ஆளு மெலிஞ்சு போயிட்ட. உடம்பு சோர்ந்து போச்சு. கை காலுக்கு பலமே இல்லை. எந்திரிச்சு ஒரு நேரம் சோறாக்கலான்னா கூட உன்னால முடியலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடற்கரையே நீ. உன்னை இப்படி கடக்க வச்சுட்டோன்னு அங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு உன் எதிரிகளுக்கு அந்த சந்தோஷத்தை நீ கொடுத்தராத. புரியுதா? இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த அமாவாசையில உனக்கு சொல்ல வந்தேன். இந்த அமாவாசை முடியறக்குள்ள ஒருத்தி உன்னை தேடி வரப்போறா. ஒருத்தி உன்னை தேடி வரப்போறா. உன் வீட்டு வாசலுக்கு வரப்போறா. கவனமா இரு. அவனால உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அவ உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கணும்னு தான் உன் வீட்டு வாசல் தேடி வர்றா.
ஐயா இவ தெரிஞ்சவ தானே, இவ அப்படி இல்லையே, இவ நல்லவ, ஆத்தா வேற யாரையாவது சொல்லியிருப்பான்னு வான்னு உள்ள அழைச்சராத சொல்லிட்டேன். கவனமா இருக்க வேண்டியது என் பிள்ளையோட பொறுப்பு, சொல்ல வேண்டியது இந்த கருமாரியோட கடமை. பொறுப்பா இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே, கவனமாயிரு. இவ தானே வந்திருக்கா, இவள ஆத்தா சொல்லி இருக்க மாட்டா, இவ அப்படிப்பட்டவ இல்ல, நீ உள்ளவா உள்ளவான்னு அழைக்கிறது அவளை மட்டுமல்ல, அவ கூட வர்றதையும் நீ அழைச்சுக்குவேனு கவனமாயிரு. அம்மாவாசை முடியறதுக்குள்ள உன்னை தேடி ஒருத்தி வருவா, அவளை தடுத்து நிறுத்தணும் நானுன்னு தான் இந்த நேரத்துல உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மேல இருக்கிற பொறாமைய ஒழிப்பேன், உன் மேல இருக்கிற கந்திருஷ்டிய ஒழிப்பேன், உன் மேல இருக்கிற செய்வினை அழிப்பேன். உன் வயிற்றுக்குள்ள போட்டு கொடைஞ்சிட்டு இருக்குதே அந்த வலி, அந்த வலிய ஒழிப்பேன். உன் பாதையெல்லாம் எங்க போகுது பார்த்து வர்றானே அந்த நாசக்காரன், அவனை அழிப்பேன். உன் வாழ்க்கைய புடுங்கி அதுல இன்பம் காணணும்னு நினைக்கிறாளே அந்த படுபாவி, அவளை அழிப்பேன். இந்த அமாவாசை அன்னைக்கு கொடுத்த வாக்கு பழிக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வாக்கை நீ கேட்டுட்டு இருக்கிற பாத்தியா, இந்த அமாவாசை வாக்க உன் காதுல விழுந்துட்டு இருக்கிறப்பவே உன்னை அது காப்பாத்தும், உன்னை காப்பாத்தும். உன்னை காப்பாத்தணும்னு தான் ஓடி 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 வந்துட்டு இருக்கிற. உன்னை காப்பாத்துவேன், காப்பாத்தணும் இல்லைன்னா அழிச்சிருவாங்க. கவனமாயிரு. என் கடமை மீண்டும் நான் சொல்றேன், 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். இங்க எல்லா பூஜைகளும் நடந்துட்டு இருக்குது. உன்னோட பாடுகளை இந்த பூஜையில வச்சு கழிச்சுக்கோ. இங்க நான் பலன் கொடுத்துட்டு இருக்க அந்த பூஜைகளுக்கெல்லாம் பலன் கிடைச்சிட்டு இருக்குது. இங்க பூஜையில வச்ச ஒவ்வொருத்தருக்கும் பலன் கிடைச்சிட்டு இருக்குது. அந்த பலனை நீயும் அனுபவிக்கணும்னு தான் இப்ப நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். தவறாம கலந்துக்கோ. ஆபத்தை ஒண்ணு பின்னாடி கொடுத்து விட்டுட்டு இருக்கிற நாசக்காரர்களுக்கு மத்தியில உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க என் பிள்ளையே. சொல்ல வந்த இந்த தாய்க்கு உன் கையில் இருக்கிற காணிக்கைய இந்த அமாவாசை அன்னைக்கு கொடு. இந்த அமாவாசையான தினத்துல உன் கையில் இருந்து வர்ற காணிக்க இங்க எனக்கு பூஜை நடக்கிறப்போ என் மனம் குளிரும், நான் சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்தை உன்னை தேடி வர வைப்பேன். இந்த கருமாறி உன்னை தேடி வர வைப்பேன். ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், எப்படி கொடுக்கறதுன்னு கேட்காம முயற்சி செஞ்சு உன் காணிக்கைய இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த கருமாறி கையில சேர்த்துரு. தட்டி விட்டுறாத, கவனமாயிரு. வர்றவளை பாதையிலேயே துரத்தி விட்டுறலாம், சரியா? நான் சொன்னதை மனசுல பதிய வச்சுக்கோ. நல்லதை நடத்தி கொடுப்பேன், வீண் போயிட மாட்ட நீ. நல்லதை நடத்தி கொடுப்பேன். அமாவாசை காணிக்கை எனக்கு அனுப்பு உன் கையிலிருந்து. அவளை நாளைக்கு நான் படுத்துற பாடு எனக்கு தெரியுமல்ல, அவ நாளைக்கு படுற பாட நினைச்சு நான் இப்பவே மனம் குளிர்ந்துட்டு இருக்கேன். அவளை என்ன வெதிக்காலாக போற பாரு. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு வீடு தேடி வர்றால, அவளுக்கு நடக்கிற கொடுமையை உன் காதால கேட்க போற பாரு. உன் காணிக்கையை அனுப்பிடு, உன் காணிக்கையை என் கையில சேர்த்துரு. அமாவாசை காணிக்கையை என் கையில சேர்த்துரு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.